அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகாவே சேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. பின்வாசல் வழியா கார்த்திகா வந்து மாமான்னு கூப்பிட்டதும் சேரன் திரும்பி பார்க்கறாரு. கார்த்திகா, நீ என்னப்பா இங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அதிர்ச்சியோட கேட்கவும், ஏன் மாமா நான் இங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் கலங்கி பார்த்தா கார்த்திகா கேட்கவும், யோ இல்லப்பா அப்படியெல்லாம் இல்லை, உள்ள வாப்பா, சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி சேரன் படபடப்பா கேட்குறாரு. சாப்பிட்டேன் மாமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்டதும், உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்கையில உன் ஞாபகம் தான் வந்துச்சு. எப்பயும் பின்வாசல் வழியா வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிலாம் பார்ப்பேன். திடீர்னு பார்த்தா நீயே வந்து நின்றுட்டியா, அதான் எனக்கு ஒன்றுமே ஓடலைப்பா. நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், நல்லா இருக்கேன் மாமா. நான் இப்போ இங்கே வந்தது, நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொன்னதும், என்னப்பா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை மாமா, இந்த ஃபோட்டோ பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அது பார்த்தா ஒரு பொண்ணு ஃபோட்டோ. யாருப்பா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. இது வந்து என்னுடைய பெரியம்மா பொண்ணு, ஒரு வகையில் பார்த்தா உங்களுக்கு முறை பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், நான் இவங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், நீங்க இவங்களை பார்த்ததில்ல தான், இவங்க உங்களை நிறைய தடவை பார்த்துருக்காங்க. எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சரி உங்களை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் கல்யாணத்துக்கு வந்திருந்தப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு உங்களை காதலிக்கிற விஷயமே. ஒன் சைடா இந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு மாமா. நீங்க என்னையதான் என் லவ்வை நீங்க புரிஞ்சுக்கல, ஆனா இந்த பொண்ணோடைய லவ்வையாவது நீங்க புரிஞ்சுக்கங்க மாமா. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல குணமுள்ள பொண்ணு, அதே மாதிரி உங்க வீட்டுக்கு ஏத்த பொண்ணுன்னு கூட சொல்லலாம். நீங்க எங்க அம்மா அப்பா பத்திலாம் யோசிக்காதீங்க. என்னடா இவங்களுடைய சொந்தக்காரங்களாச்சே, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த விடுவாங்க அப்படியெல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க மாமா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் மாமா. உங்களுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பொண்ணோடைய அம்மா அப்பா கிட்ட நீங்க பேசுங்க. இந்த போட்டோ பின்னாடியே ஃபோன் நம்பரும் இருக்கு. நீங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்க பேசினாலும் சரி, நிலா சோழன் யாரையாவது பேச சொன்னாலும் சரி, மாமாவை பேச சொன்னாலும் சரி, மாமாவும் யோசிக்கலாம், என்னடா இவங்க சொந்தக்காரவங்க கிட்ட போய் சம்மந்தம் பேசுறதான்னு. ஆனா உங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க மாமா. நீங்க கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்க தொடங்கினாதான் என் வாழ்க்கையவே நான் தொடங்குவேன் மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொன்னதும் சேரனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப அதிர்ச்சியோட கேட்கவும், ஆமா மாமா, ஊர் உலகத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம், மற்றபடி என் மனசு ஃபுல்லா நீங்க தான் மாமா இருக்கீங்க. மற்றவங்க முன்னாடி நானும் அவரும் வேணா புருஷன் பொண்டாட்டியா காட்டிக்கலாம், ஆனா ஒரு ரூமுக்குள்ளேன்னு போனா நானும் அவரும் ஒரு புருஷன் பொண்டாட்டியா இன்னும் என் வாழ்க்கையை நான் தொடங்கல மாமா. நீங்க இப்படி இருக்கையில நான் எப்படி மாமா சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க சீக்கிரமே ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கணும். அதை நான் பார்த்தாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அப்பதான் நானும் அவரோட என் வாழ்க்கையை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியில பார்த்தா கஸ்தூரியோட சத்தம் கேக்குது. கார்த்திகா வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கூப்பிடவும், சரி மாமா, அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, இந்த சம்பந்தம் என்ன ஏதுன்னு பார்த்து பேசுங்க மாமா, கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னதும், சரிப்பா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சேரனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானம்மா வந்தேன், திரும்ப வந்துருவேன்னு, அப்புறம் ஏமா நீ பின்னாடியே வந்த அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், மாப்பிள்ளை வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காக, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்டி, நீ அதெல்லாம் விட்டுட்டு இவங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கார்த்திகாவுடைய கையை பிடிச்சு பார்த்தா கஸ்தூரி இழுத்துட்டு போகவும், கார்த்திகா இங்க திரும்பி சேரனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரனும் பார்த்தா கார்த்திகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரன் பார்த்தா அந்த போட்டோ பாக்குறாரு. பொண்ணு அழகாத்தான் இருக்கு, கார்த்திகா சொன்ன பொண்ணு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் மனசுக்குள் நினைக்கிறாரு. அப்பதான் பார்த்தா கார் சத்தம் கேட்குது. சோழனும் நிலாவும் வராங்க. சோழனையும் நிலாவையும் பார்த்துட்டு, என்னப்பா நிலா வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், நான் இந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டேன்னா நாளைக்கு ஒரு ஹெச்ஆர் மீட்டிங் இருக்கு, அதுல 2 பேர் செலக்ட் ஆயிருக்கோம், அதுல யார் அந்த ரவுண்ட்ல வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி நிலா சொல்லல. ஓ நல்ல மனசுக்கு அதெல்லாம் அந்த வேலை கிடைச்சிடும்பா, பத்தாவதுக்கு நீ கோல்டு மெடலிஸ்ட் வேற, அதெல்லாம் இந்த வேலைலாம் உனக்கு ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சேரன் பேசிக்கிட்டு இருக்காரு. சேரனுடைய கண்ணெல்லாம் கலங்கிருக்கிறத பார்த்துட்டு, அண்ணா அழுதிங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லையேப்பா. அண்ணே பொய் சொல்லாதனே, உன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு, நிலா கேட்குற மாதிரி அழுதியா என்ன அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்ணில் லைட்டாக தூசி விழுந்துச்சு, சமைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரி என்னமோ அவன் கையில் என்ன ஃபோட்டோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்துறாரு. இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மறைக்க பார்க்கையில டக்குன்னு பார்த்தா சோழன் வாங்கிறாரு. என்ன பொண்ணு போட்டு அவ கையில வச்சிருக்க, உனக்கும் பொண்ணுக்கு தான் செட்டே ஆகாதே, யார் இவங்க, பார்க்க வேற அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நிலா அப்படியே மறைச்சு பாக்குறாங்க. இல்லைங்க, உண்மையிலே பார்க்க நல்ல லட்சணமா இந்த சொல்லுவாங்கல்ல மகாலட்சுமி மாதிரி, அந்த மாதிரி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் வாங்கி பாக்குறாங்க.
பார்த்தா அது ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்குது. அதில் பின்னாடியும் பார்த்தா ஃபோன் நம்பர் இருக்குது. ஆமாம், நல்லா அழகாக தான் இருக்காங்க. பின்னாடி என்ன ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, யாருண்ணா இவங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அது வந்துப்பா இப்போ கார்த்திகா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அதான் நான் பார்த்தேன். என்னடா உன் கண்ணு கலங்கியிருக்கேன்னு பார்த்தா ஓ முன்னாள் காதலி வந்தாங்களா, என்ன சொன்னாங்களாம், அம்மா அவங்க புருஷன் எப்படி பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லன்னு கேட்கவும், அதெல்லாம் இல்லைடா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுதான் கார்த்திகா, அதான் என்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்துச்சு. இவங்க அப்படிலாம் வருவாங்க, ஆனால் நீ மட்டும் இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கையில, சரி இந்த பொண்ணு போட்டோ பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இது கார்த்திகா தாண்டா கொடுத்துச்சு. கார்த்திகாவுடைய பெரியமா பொண்ணா இது வந்து கிட்டத்தட்ட நமக்கும் ஒரு வகையில் முறை பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து ஏதோ என்னைய விருப்பப்படுதான். இவங்கள்ட்ட நீங்கள் என்ன ஏதுன்னு கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது, பேச சொல்லிச்சு. நம்மளும் மேட்ரிமோனியில் பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, என்ன ஏதுன்னு இதை பேச சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிச்சுடா. அதான் இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், பாரு அவங்களுக்கு உன் மேலே எவ்வளோ அக்கறைன்னு. என்னண்ணே இந்த பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடுவோமா அப்படின்னு சொல்லி சொல்லன்னு சொல்லவும், தெரியலையடா, நம்ம இந்த பொண்ணை இப்போ தான் பார்க்குறோம். ஆனால் இந்த பொண்ணு என்னை எப்பயோ பார்த்துருக்காண்டா, என்னைய நிறைய தடவை பார்த்துருக்கான், என்னை பிடிக்குமா, எல்லாம் கார்த்திகா தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்புறம் என்னண்ணே என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம், எல்லாம் சரியாக வந்துச்சுன்னா அப்புறம் என்ன, அடுத்த மாதமே கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லன்னு சொல்லவும், ஏங்க அது எப்படி உடனே கல்யாணத்தை முடிக்க முடியும், முதல்ல இவங்ககிட்ட பேசி பார்க்கணும். யார் பேசலாம், நீங்கள் பேசுகிறீங்களா, இல்லை அங்கிளை பேச சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அதெல்லாம் யாரும் வேணாப்பா, நீயே பேசு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், நானா அண்ணா நான் என்ன பேசுறது, அங்கிளை பேச சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், அவர் கிடக்காருங்க, அவர்கிட்டலாம் ஒன்றும் வேணாம், நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்கிறாரு. அந்த ஃபோன் நம்பரை பார்த்தா காண்டாக்ட் பண்ணி நிலா ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஹலோ சார், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், ஆமாம்மா எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் மாப்பிள்ளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து கேட்கவும், நாங்கள் இந்த மாதிரி மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறோம் சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சேரனும் சோழனும் பார்த்தா இங்கே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. மேட்ரிமோனியில் நாங்கள் எதுவும் அப்ளை பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு வீட்டிலேருந்து சொல்லவும், இல்லை சார் மேட்ரிமோனியில் உங்களுடைய நம்பர் இருந்துச்சு, உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரிம்மா அப்படியா, மாப்பிள்ளையோடைய நம்பர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு வீட்டிலேருந்து சொன்னதும், சேரனுடைய நம்பரை பார்த்தா இங்கே நிலா கொடுத்துறாங்க. சேரனுடைய நம்பரை கொடுத்ததும் இங்கே மாப்பிள்ளை வீட்லேயே வாங்கி வச்சுக்கிறாங்க. சரிம்மா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு வீட்டிலேருந்து பார்த்தா ஃபோனையும் வச்சிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்த்தா அடுத்து உடனே சேரனுக்கு ஃபோன் வருது. பார்த்தீங்களாண்ணா, நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கதையெல்லாம் சொல்லியிருந்தேன்னா என்ன ஏதுன்னு கூட கேட்காம டப்புன்னு ஃபோனை வச்சுருப்பாங்க. இப்போ மேட்ரிமோனி உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா என்ன ஏதுன்னு சொன்னதுனால இப்போ உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாருங்க, அட்டன் பண்ணி பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லவும், அதெல்லாம் அப்படிதாங்க அண்ணா, நீங்கள் முதல்ல ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சேரனும் பார்த்தா ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், தம்பி நீங்கள் யார் அப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பொண்ணு வீட்டில் இருந்து சேரனை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேரனும் பார்த்தா அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு.